கரன்னு அறுத்துடணும் சார். அவங்கள அறுத்து போட்டுடணும். இவங்களாம் வந்து சுற்றுலாம் பிடிக்கக்கூடாது, அறுத்து போட்டுடணும். இது இரவின் விழிகள் படத்துடைய ப்ரெஸ் மீட்டு. இரவின் விழிகள் இந்த படம் வந்து முழுக்க சைக்கோ த்ரில்லர் ஜேனரில் உருவாயிருக்கு. இந்த படம் நீமாரே ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. மகேந்திரன் அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜின்னிசனை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் வந்து டைரக்டர் சிக்கல் ராஜேஷ், இந்த படத்தோட இயக்குனர். இந்த படம் வந்து முழுக்க சைக்கோ த்ரில்லர் மூவி. இது வந்து முழுக்க பாதிக்கப்பட்டு ஒருத்தன் வந்து எந்த அளவுக்கு செதறான், உடஞ்சி செதறான், அதை வச்சு என்ன பண்ண முடியுங்கிறத நம்ம அந்த படத்தில் காமிச்சிருக்கோம். சமுதாய சீரழிவு எந்த அளவுக்கு நடக்குது, அது உள்ளார ஒருத்தன் மாட்டிக்கிட்டு உள்ளார சூழலில் மாட்டிக்கிட்டு அவன் தவிச்சிக்கிட்டு இருக்கான். முடிஞ்ச வரையும் அவனால் காப்பாற்ற முடியல. அவனோட மைண்டை வந்து அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு காலத்தில் வெடித்து செதறான். அவன் என்ன பண்ணுறான் அதுக்கப்புறங்கிறத அவ்வளோ சுவாரஸ்யமாக அந்த படத்தில் சொல்லியிருக்கோம். வேறு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். ஜினிசன் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். இரவின் விழிகள் எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமாக திரைக்கு வருவதில் மகிழ்ச்சி. ஏன்னா சில விஷயங்கள் வாழ்க்கையில் பொதுவாகவே சொல்லுவோம் இல்லையா, நாம் தேடி ஃபாலோ பண்ணி லவ் பண்ணி ஆப்போசிட் சைடில் ரெஸ்பான்ஸ் லோவாக இருக்கும்போதோ அல்லது ரிஜெக்ட் பண்ணும்போதோ எப்படி பெயினாக இருக்கும்ன்றது எல்லாருக்கும் வாழ்வியலில் பார்த்துருக்கோம். நம்மளை தேடி இவங்க நமக்கு வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணி வந்த படம் தான் இரவின் விழிகள் எங்களுக்கு. ஸோ இது எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். பார்க்கும்போது ஃப்ரெஷர்ஸ், அப்கமிங் ஆக்டர்ஸ் அப்படின்ற ஒரு லுக் இருக்கலாம். பட் இயக்குனர் வந்து ஆல்ரெடி திரையுலகுக்கு பரிச்சயமானவர். கடந்த 10 வருடங்களாகவே எனக்கு அவரோட பேர் அங்கங்கே அடிபட்டுகிட்டே இருக்கும். நல்லபடியாக ஒரு சின்ன படங்களில் முயற்சி பண்ணிகிட்ருக்காரு, நடிக்க, இயக்க, அந்த மாதிரி. ஸோ தனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசரை எப்படி வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக சிறப்பாக நேர்த்தியாக ஒரு ப்ராப்பரான ஒரு த்ரில்லர், சைக்கோ த்ரில்லர் கண்டென்ட் அதை மேக் பண்ணியிருக்காரு. ப்ரொடியூசருமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர், சினிமாவுக்கு புதுசாக வந்திருக்காங்க, நடிக்க வந்திருக்காங்க. ஆனால் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் ஒரு சினிமாவை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு இன்றைக்கி எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த படத்தை எப்படி சேர்க்கணுன்றதுக்கான மேக்ஸிமம் எஃபர்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும், எங்கள் சைடில் தியேட்டர் சைடில் இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. கம்மிங் 21 நவம்பர் 21 தியேட்டர்கள் ஒரு கிராண்ட் ரிலீஸ் பிளான் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து எங்களுக்கு ஊடக நண்பர்கள் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. சினிமா ரிலேட்டட் படங்களை கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு நாங்கள் எடுக்கிற முயற்சி உங்கள் சப்போர்ட் கிடைச்சிட்ருக்கு. தொடர்ந்து இந்த படத்துக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. கண்டிப்பாக இது உங்களை என்டர்டெயின் பண்ணும், ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணும். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நீமாரே. ஸோ எனக்கு நாங்கள் ரொம்ப கிராட்டிஃபைங் இருக்கேன் இந்த படம் பண்ணிட்டுருக்கப்புறம். அண்ட் என்னென்னா இது ஒரு மல்டி ஜெண்டர் படம் தான். லைக் இந்த படமில் ஒரு மக்களுக்கு எப்படி இம்பேக்ட் ஆகும் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலாக நல்லா என்கேஜிங்காக காமிச்சார். வி லிவ் இன் த டைம் வேறு மீடியா பீப்புள்ஸில் எப்படி நம்ம நல்லா சோஷியல் மீடியாவில் எப்படி நம்ம பியூட்டிஃபுல்லாக கனெக்ட் ஆகும். பட் சில டைமில் என்ன சொல்லுவோம், லைக் ஹர்ட் கூட ஆகும் மக்களுக்கு. இந்த படமில் லைக் ரொம்ப என்கேஜிங் அண்ட் என்டர்டெய்னிங் வேல நம்ம படம் கொடுத்தாரு. அண்ட் எல்லோரும் 21க்கு மூவி பாருங்கள். அண்ட் எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீல் என்னென்னா, இந்த படம் ஷூட்டிங் போகும் டைமில் நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு புதுதான், லைக் யாருமே அவ்வளோ நாங்கள் ரெக்கக்னைஸ் ஆகலை. ஸோ நாங்கள் ஷூட்டிங் போகும் டைமில் லைக் வெள்ளிமலை, புதுச்சேரி இல்லைன்னா திருப்பூரில் அங்கே மக்கள் நாங்கள் புது லைக் அவர் எனக்கு ரொம்ப அந்த மாதிரி ஒரு காதல் கொடுத்தாரு லைக் அங்கே போகும் டைமில். ஸோ அப்போ தான் நான் யோசிக்கிறேன், ஓகே நாங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் லைக் எனக்கு மை செல்ஃப் அண்ட் ஆடியன்ஸுக்கு நாங்கள் பெஸ்ட்டு தான் கொடுப்போம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு. அண்ட் நீங்கள் மீடியா பீப்புள்ஸ் எப்போவுமே சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. எனக்கு ஒரு க்ரோ ஆகுறதுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஃபீல், அந்த ஒரு அப்ரிசியேஷன் எனக்கு ரொம்ப நல்லா ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் மக்கள் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குன்னா ஐ கேன் க்ரோ மோர் அண்ட் மோர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. அண்ட் 21 ப்ளீஸ் எல்லோரும் மூவி பாருங்கள் அண்ட் உங்கள் ஆசீர்வாதம் கொடுங்க. என் மகேந்திரன் நம்ம படத்தில் வந்து ப்ரொடியூஸ் வந்து ஹீரோ பண்ணியிருக்கோம். இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் வித் சைக்கோ த்ரில்லர் மூவி. படத்தில் என்னென்ன தேவையோ அனைத்தும் எல்லாம் கலந்து தான் இந்த படத்தை வந்து மிகப்பெரிய வெற்றி கொண்டு போகிறதுக்கு மீடியா நீங்கள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இது பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு கேள்வியா? ப்ரொடியூசரே ஹீரோக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு.
அதாவது நிறையா 2-3 ஹீரோ அப்ரோச் பண்ணோம், அவங்கெல்லாம் வந்து இந்த கதைக்கு சரியான ஆப்டாக இல்லை. நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட தான் போய் கேட்கலாம். ப்ரொடியூஸ் பண்ணார், ஹீரோயின் அப்போ ஹீரோவை போட்டான், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. இல்லை மாஸ்க்கு எல்லாருமே இங்கே மாஸ்க்கை போட்டு தான் அலையிறாங்க. இப்போ என்னென்னா, இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு மாஸ்க்கை போட்டு தான் அலையிறாங்க. அதுக்குள்ளே எத்தனை லேயர்ஸ் இருக்குங்கிறது யாருக்கும் தெரியறதில்ல. எல்லார்ட்டையும் ஒரு கெட்டவனும் இருப்பான், ஒரு நல்லவனும் இருப்பான். ஒரு கெட்டவன் இருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த முந்தா நாள் கோயம்புத்தூர் மேட்டர் நடந்ததில் வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு அது. இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது மனசு அதிருது பதறுது. அதை வச்சு தான் அந்த படத்தோட இறைவன் விழிகள் வந்து நம்ம பண்ணோம். மாஸ்க்குள்ளே என்ன இருக்குங்கிற விஷயந்தான். மாஸ்க் வெளியில் எல்லாருமே மாஸ்க் போட்டிருக்காங்க, யாருக்கும் கண்ணுக்கு தெரியறதில்ல. இந்த படத்தில் அதை நம்ம சொல்லியிருக்கோம். அதை அவ்வளோதான். ஆமாம், நைட்டில் தான் ஃபுல்லாக நைட்டில் ட்ராவல் ஆகும். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து டேயில், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நைட்டில். ஒரு நைட்டில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் அந்த படத்தில். இல்லை படத்தோட ஷேடோ அது. படத்தோட ஷேடோன்னா அந்த கேரக்டரோட ஷேடோ அது. கேரக்டர் எதுக்குள்ளே இருக்கிறான், அதாவது அவனுக்குள்ளே ஒரு டிவில் இருக்கும், ஒரு ஒரு நல்ல விஷயமும் இருக்கும், ஒரு கெட்ட விஷயமும் இருக்கும். அந்த டிவில் வெளில வரும்போது அவனுக்குள்ளே எந்த தாக்கத்தை ஏற்படுத்துறதுங்கிற ஒரு டிசைன் தான் அது. அவனுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத வெளிப்படுத்துகிறான் அவன் அப்படிங்கிற டிசைன் தான். ஒரு இருள் சூழ்ந்த உலகத்தில் அவன் இருக்கான். அதனால தான் இறைவன் விழிகள். இந்த இறைவன் விழிகள் டைட்டில் ப்ளஸ் ஸ்கிரிப்ட் இதுக்கெல்லாம் தேவைப்படுச்சு. அதனால அந்த டிசைனில் பண்ணியிருக்கோம். ஹீரோ சார் எல்லாருமே இங்கே நடிகராகிட்டு எல்லாரும் பொலிட்டீஷியனாக ஆகிருக்காங்க. நீங்கள் பொலிட்டீஷியன் சைட்லேருந்து இருந்துட்டு இப்போ நடிகர் ஆகிருக்கீங்க, என்ன காரணம்? இது டேரக்டர் வந்து நண்பர், அவரோட ஒரு படம் ஏற்கனவே பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தார். நமக்கு ஒரு ஐடியா, நடிக்கணும் ஒரு ஆசையும் எல்லாருக்கும் இருந்துச்சு. இப்போ எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. இப்போ ஒரு வேறு இன்னொரு படம் பண்ணுறதுக்காக போய் கேட்டுட்டு இருந்தார். நான் இடையில பார்க்கும்போது மீட் பண்ணும்போது இன்னொரு படம் பண்ணுறேன்னீங்களே ஆரம்பிச்சாச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, இல்லை அந்த வேலை போயிட்டுருக்கு, என்ன கொஞ்சம் இது பண்ண இல்லை நான் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். என்னங்க இப்போ படம் பண்ணுறேன்னு சொன்னீங்க, கடைசி வரையும் சப்போர்ட்டிவாக இருந்து முடிச்சு கொடுக்கணும் அந்த படத்தை. நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இடையில வந்துட்டு இந்த பண்ணுறேன் சொல்கிறேன்ட்டு சொல்லிட்டு போயிடக்கூடாது, 10 நாள் ஷூட் போகணும் அப்படின்ட்டு பண்ணிடக்கூடாது, கண்டினியூவாக போகணும், எனக்கு கடைசி வரையும் இருந்து பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து சொல்லும்போது நான் எனக்காக ஒரு அதை ஒன்று சொல்லி பண்ண ஆரம்பித்தேன். ஆமாம், பணம் கொடுத்தா போதும்னா இங்கே நிறைய பேர் ப்ரொடியூஸ் பண்ணுறது இருக்காங்களே, அப்படி பண்ணிடலாமா? அப்படி கிடையாது. ஆக்சுவலி வந்து இந்த படத்துக்கு ஹீரோ சப்ஜெக்ட் இது முதல்ல கிடையாது. ஹீரோக்கான பிளேஸ் ரொம்ப கிடையாது இந்த படத்தில். ஒரு 2 இடத்துல 3 இடத்துல தான் அவர் வருவார். இது வந்து ஓப்பனாக உடச்சி இந்த ஸ்கிரிப்டை உடச்சி என்னால் பேச முடியாத சூழல் இருக்கிறதுனால இதோட நான் சொல்கிறேன். என்னென்னா ஹீரோ வந்து அவர் தான், மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் போட்டிருக்க சட்டாக வருது இல்லை அப்படிங்கிற மாதிரி. இவர் ஹீரோ தான், பட் ஹீரோட பிம்பம் இருக்குமே தவிர இவரை நோக்கி ட்ராவல் ஆகாது ஸ்கிரிப்ட். எனக்கு வந்து ஒரு பவர் ஸ்டார் மாதிரி, ஒரு வாட்டர் மிலன் மாதிரி எனக்கு ஒரு தேவைப்பட்டுச்சு. எனக்கு ஒரு சென்சிட்டிவாக ஒன்றுமே புரியாத, ஒன்றுமே தெரியாத ஒரு ஆள் எனக்கு தேவைப்பட்டார். அது 2-3 பேர் நானும் அப்ரோச் பண்ணேன், இல்லைன்னு சொல்ல 2-3 பேர் அப்ரோச் பண்ணேன். ஒரு 4-5 படங்கள் பண்ணியிருக்கவங்களை அப்ரோச் பண்ணால் சரியான பதில் இல்லை. அப்போ ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்லும்போது அவங்க வந்து இதாக ஃபைனான்சியலாகவும் கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க இல்லையா. ஃபினான்சியலாக யோசனை பண்ணும்போது எனக்கு தேவைப்பட்டுச்சு. இவரோட உருவம், இவரோட பேசுகிறது, ஓகே இவர் பேசுகிறது அப்படி இருந்ததுனால எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால நம்ம இவரை அப்ரோச் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு திருப்பி அப்ரோச் பண்ணி பேசினேன். இவர் நார்மலாகவே அந்த படத்தோட கேரக்டர் எப்படி இருக்குமோ அப்படி தான் இவர் பண்ணியிருப்பார். இவரோட ரியல் கேரக்டரே அதுதான். எனக்கு அது ஈஸியாக இருந்துச்சு. இப்போ வேறு ஒரு ஹீரோ வச்சு நம்ம புதுசாக பண்ணி அதை திருப்பி நம்ம கரெக்டாக அதை கொண்டாட முடியுமாங்கிறதுல எனக்கு ஒரு டவுட் இருந்தது. இவர் பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு, சப்போர்ட்டிவாக இருந்தது. 2வது வந்து நமக்கு வந்து இந்த கால் ஷீட் வாங்கிட்டு 4 நாள் தான் நடிப்பேன், 5ஆவது நாள் நடிக்க மாட்டேன், 6ஆவது நாள் நடிக்க மாட்டேன், அந்த பிரச்சனை எனக்கு இல்லை. இது எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. இதை விட பெரிய விஷயம் என்னென்னா, அந்த படத்தில் வந்து மினிமம் அவர் நடித்ததுன்னு பார்த்தாக்கா ஒரு 4-5 டேஸ் இருக்குமா, 4-5 டேஸ் தான் இருக்கும் அவர் நடித்ததுன்னு பார்த்தாக்கா. பெருசாக ட்ராவல் ஆகிற பெரிய கேரக்டர்லாம் ஒன்றும் கிடையாது. ஹீரோ பிம்பத்தில் இருப்பார், அவ்வளோதான். இந்த ஸ்கிரிப்ட் தான் வந்து ஹீரோ. இல்லை, ஹீரோயின் வந்து ப்ராப்பராக பண்ணது தான். ஹீரோயின் வந்து ரொம்ப ப்ராப்பராக நான் வந்து ரொம்ப, ஏன்னா ஹீரோயினை வச்சு தான் ட்ராவல் ஆகுது. எனக்கு வந்து கொஞ்சம் ரெகுடாக ஆட்டிடியூடு, ஓவராக ஆட்டிடியூடாக இருக்கிற ஒரு பொண்ணு தேவைப்படுது. அந்த பொண்ணை நம்ம வந்து சூஸ் பண்ணி ஆகணும். இப்போ இங்கே தமிழ்நாட்டில் நான் வந்து ஒரு 3 பொண்ணை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நான் வந்து ஒரு படம் பண்ணியிருக்கேன். தமிழ்நாட்டில் வந்து நிறைய தமிழ் பொண்ணுங்களோட நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கேன், நிறையா படங்களில் பண்ணியிருக்கேன். அவங்களால நிறையா நான் வந்து எப்படி சொல்கிறது, நிறையா என்னால் வேலை வாங்கிக்க முடிஞ்சுது. அதனால நான் மேக்ஸிமம் தமிழில் தான் தேடிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் 3 ஃபோட்டோ வந்தது எனக்கு. இந்த 3 ஃபோட்டோவில் இது தமிழ் தான் நினச்சேன் நான். ஆக்சுவலி இவங்க தமிழ்நாடு தான் நினச்சேன். பயோ அனுப்பிடும் சொல்லும்போது இவங்க வந்து பெங்களூர் இருந்துச்சு. அப்புறம் அவர் நண்பர்கிட்ட சொன்னேன், பெங்களூர்னு போட்டிருக்கேன், இவங்க ஏற்கனவே எங்கே என்ன பண்ணியிருக்காங்க என்னான்னு.
நான் ஃபுல்லாகவே கீழே படித்து பாருங்க, நல்லா படித்து பார்க்கும்போது இவங்க வந்து ஆல்ரெடி நேஷனல் அவார்டு வாங்கின படத்தில் பிங்காரங்கிற படத்தில் வந்து ரோல் பண்ணியிருக்காங்க, ஹீரோயின் ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்புறமா தான் இவங்களை சூஸ் பண்ணேன். சரி, ஒரு நல்ல கம்பேக் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இவங்களை சூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு கால் வந்திருக்கு இந்த படமுக்கு டிரெக்டரு. ஸோ அப்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் இங்கே படம் பண்ணிகிட்டே இருக்கேன், நரேஷன் பண்ணிட்டாரு, இந்த ஸ்டோரி சொன்னார். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போது ஸ்டோரி கேட்கும்போது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, இது படமில் ரொம்ப லேயர்ஸ் இருக்குது. கேரக்டர் படம் மட்டும் இல்லை, ஏன் கேரக்டர் மட்டும் இல்லை, லைக் வேறு என்ன சொல்லுவோம், எல்லா படம்ல எல்லா கேரக்டர்ஸுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. சும்மா அவர் வந்து லைக் ஓகே ஒரு கேரக்டர் ஃபினிஷ் பண்ணலாம் அந்த மாதிரி இல்லை, எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது கேரக்டர் பண்ணும்போது. அண்டு எனக்கு என் பாயிண்டில் வரும்போது எனக்கு ஸ்டோரி, ஐ ஹர்ட் த ஸ்டோரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அப்புறம் இந்த படமில் ஒரு இம்பார்ட்டண்ட் மெசேஜ் இருக்குது. ஸோ இந்த ஜென்ரேஷனில் என்ன போயிட்டு இருக்கு, ஸோ அது ஒரு பர்சன் அட்லீஸ்ட் ஒரு பர்சன் அது சொல்கிறதுக்கு வேணும்னா அது டிரெக்டர் இந்த படமில் சொன்னார். லைக் எவ்ரிபடி வெயிட் பண்ணிட்டு இருப்பார். லைக் யாருமே இந்த மேட்டர் பேசும்னா யாருமே பேசும் இல்லை இந்த மேட்டர் பற்றி, ஒரு இமோஷன்ஸ் பற்றி என்ன நடத்திருக்கு இந்த சமாஜத்தில். ஸோ இந்த படம்ல அது நம்ம போர்ட்ரே பண்ணியிருப்பார். ஸோ எனக்கு அப்போது ஃபீல் ஆயிடுச்சு, ஓகே லெட் மீ டூ திஸ் மூவி. அண்ட் அதுதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் உள்ளே வந்திருக்கு. மூவியில் வந்து இந்த படத்தில் டேரக்டர் வந்து கஷ்டமாக இருந்துச்சு. கஷ்டம் இல்லை, பிகாஸ் நாங்கள் ரொம்ப அது படம் மேலே எனக்கு காதல் இருக்குது ரொம்ப. ஸோ அது எனக்கு கஷ்டம் ஆகாது. ஸோ ரொம்ப லவ் பண்ணிவிட்டு நாங்கள் படம் பண்ணியிருக்கேன். இது ஃபுல் ஃப்ளெஜாக ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இது ஐ திங்க் பார்க் படமில் லைக் நாங்கள் செகண்ட் லீட்லாம் பண்ணியிருக்கேன். இதில் கம்ப்ளீட் த்ரூ அவுட் த மூவி நாங்கள் இருக்கேன். ஸோ ஐ ஃபீல் இது தமிழுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி. இப்போது ஸ்மால் ஸ்கேல் மூவி காலையில் கூட ஒரு ஸ்மால் ஸ்கேல் மூவியில் வந்து மேக்கிங் வைஸ்க்கு கொஞ்சம் இம்ப்ரெஷன்ஸ் ஆனால் ஆடியன்ஸ் வந்து ஈஸியாக பிக்கப் ஆகி வருவாங்க. இப்போ எல்லா ஆடியன்ஸுமே வந்து எந்த தேட்டரில் படம் பார்க்குறது வரைக்கும் யோசிக்கிறாங்க, போஸ்டரை பார்த்து யோசிக்கிறாங்க, ட்ரெய்லர் வந்து யோசிக்கிறாங்க. ஸோ இந்த பக்கத்தில் வந்து யூஎஸ்பி ஒரு மேட்டர் இருக்குது. ஸோ இந்த படம் ஏன் ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும், எப்பேற்பட்ட ஒரு மூவியாக இருக்குது, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மேக்கிங் வைஸில் என்ன நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை சார், சின்ன விஷயந்தான். இப்போ நமக்கு நடக்கிற விஷயங்களை எல்லாத்தையும் நம்மளால் தட்டி கட்ட முடியாது. நம்ம நிறைய நடக்குது, இந்த உலகத்தில் நிறையா நடக்குது, நம்ம ஊரில் நிறையா நடக்குது, பக்கத்து வீட்டில் நடக்குது, எய்த்த வீட்டில் நடக்குது. நம்ம வீட்டை தவிர வேறு எங்கே எது நடந்தாலும் நம்மளால் எதுவுமே கேட்க மாட்டோம். ஏன்னா நம்ம அவ்வளோ வக்கர புத்தியெல்லாம் கிடையாது. நமக்கு அது தேவையில்லைன்னு கடந்து போயிட்டுருக்கோம் இல்லையா? அப்படி தானே எல்லாருமே போயிட்டுருக்கோம். இங்கே உள்ள எல்லாருக்குமே எல்லா விஷயமும் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்மளோட பிரச்சனையை நமக்கு சகிச்சுக்கிட்டு நம்ம அழுத்தி பிடிச்சிக்கிட்டு வேறு வழி இல்லை, இப்போ ஓடி தான் ஆகணும், ஐயோன்னு உச்சி கூட்டிகிட்டு நம்ம ஒரு விஷயத்தையும் பாஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்படி தான் இந்த பீப்புள் எல்லாருமே டோட்டலாகவே எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. அவங்க இந்த படத்தை வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கான ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபைன்னு சொல்லுவாங்களா, அதாவது திருப்தி கிடைக்கும். இந்த படத்தில் அவங்க மனசுக்குள்ளே இருந்த ஆழ்ந்தமான கேள்வி எல்லாத்துக்கும் இதில் பதில் இருக்குது. கேட்குற கொஸ்டின் ஸ்மால் ஸ்கேல் உள்ள மூவிஸ் அக்கானமிக்கு ஒரு சில மூவிஸ் வந்து மேக்கிங் வைஸில் கொஞ்சம் நார்மலாக இது பண்ணுறாங்க, இன்னும் பெட்டராக ஸ்க்ரீனிங் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு சொல்லி இல்லை. இன்றைக்கி நான் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத பற்றி ஜென்ரலாக சொல்லணும்னா, பொசிஷனிங் எப்படி நம்ம பண்ணுறோன்றதை பொறுத்தா இருக்குது. இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட்டை நம்ம எப்படி கொண்டு போய் வெளியே காட்டுறோன்றது மெயினாக கரெக்டான ப்ரொமோஷன் மார்க்கெட்டிங் மூலமாக பண்ணணுன்றது இருக்குது. பேசிக்காக மேக்கிங்னு ஒன்று இருந்தால் தான் நான் கொண்டு மார்க்கெட்டிங் பண்ணும்போது ட்ரெய்லர் கட்டோ இல்லை ஒரு போஸ்டரோ பார்க்கும்போது ஒரு இம்ப்ரெஸ் ஆவாங்க. லைக் ஈவன் நம்ம ஒரு தம்ப்நெயில் புக் மை ஷோலையோ யூடியூப் தம்ப்நெயில் நல்லா இருந்தால் தான் உள்ளே போகிறோம். உள்ளே போய் அந்த ஒரு 1 மினிட் நல்லா இருந்தால் தான் அதுக்கப்புறம் யோசிப்போம். ஸோ டெஃபினட்டாக மேக்கிங் நல்லா இருக்கணும். இப்போ இதில் வந்து ஃப்ரெஷர்ஸ், ஸோ இதில் என்ன யூஎஸ்பின்னு நீங்கள் கேட்குறீங்க, கரெக்டு தான். டேரக்டர் என்கிட்ட இது வரைக்கும் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டது என்னென்னா, ஹீரோவை அவர் சொன்னார் இல்லையா, ஜஸ்ட் ஒரு ஃபன்னாக்காக சொன்னார், பவர் ஸ்டார் மாதிரி, வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரின்னு. அவர் யதார்த்தமாக அவரோட ஒரு டிரான்ஸ்பரன்சி தெரியுது. பட் நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ண வரைக்கும் அவர் சொன்னது என்னென்னா, இந்த ஹீரோ ஒரு இன்னசென்ட், அவராகவே காட்டி அவர் எப்படி இருக்கிற ஆசிட்டிஸ் காட்டிட்டு படத்தோட விஷயத்துக்குள்ளே அதை உள்ளே கொண்டு வந்து நான் அதை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக ஜென்ரலாக பார்க்குற ஒருத்தனுக்கு
சும்மா போய் பார்ப்பாங்க அப்படின்னு பார்க்குற ஒருத்தன் வந்து 10 பேர் பார்த்தாங்கன்னா டெஃபினட்டாக கூட 10 பேர் வருவாங்கன்றது அவரோட நம்பிக்கை. ஸோ அதுதான் இந்த சின்ன படங்கள் பொறுத்தவரைக்கும் யூஎஸ்பின்றது வேர்ட் ஆஃப் மவுத் மட்டும் தான் நம்புறேன். டிசைனான மேக்கிங், நல்ல மார்க்கெட்டிங், உள்ள சரக்கு இருக்கணும், வந்துச்சுன்னா சேஃபாக வரும். தேட்டர்ஸ் கிடைக்கிறது அதான். இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஹானஸ்டாக சொன்னால் இந்த படம் நான் பார்க்கல. ஓகேவா, இந்த படத்தை எனக்கு ரெஃபர் பண்ணுற இண்டஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான சில நண்பர்கள் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட நான் இன்ட்ராக்ட் பண்ணேன். ஸோ இவங்க நம்ம மூலமாக வரணுன்றதை ரொம்ப விரும்பி வந்தாங்க. அவங்க காட்டின விஷயங்கள் படத்தில் அவங்க ஹைலைட் பண்ணி காட்டின சில விஷயங்கள் பார்க்கும்போது இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ டெஃபினட்டாக இது நம்ம பிராண்டோட அசோசியேட் பண்ணி பண்ணால் நமக்கும் ஒரு நல்ல பேர், அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றது மட்டும்தான் இது வரைக்கும். படத்தை நாளைக்கு கியூபில் நாங்கள் ப்ரொடியூசர் டேரக்டர் பார்க்க போகிறோம். பார்க்கும்போது இன்னும் நாங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் டாப் பிஆர்ஓஸ் 2-3 நெருங்கி பழகிற வாய்ப்பு இருக்குது. அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் ஒர்க் பண்ணுற படத்தை நாங்கள் பார்க்குறது இல்லைங்க, ஜட்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்ல விரும்பல. வந்தாச்சு, ட்ராவல் பண்ண போகிறோம். கண்டிப்பாக ஒரு 10 வருஷம் ட்ராவலில் வந்து டெஃபினட்டாக ஒரு தப்பான படத்தை எடுத்துருக்க மாட்டாருன்னு நம்பிக்கை இருக்குது. தன்னை நம்பி வந்தவரை தள்ளி விடுற மாதிரி ஒரு படம் எடுத்துருக்க மாட்டார் நம்பிக்கை இருக்குது. ஸோ அதில் கான்ட்ரிபியூட் பண்ணி சேர்ந்து ஓடலான் இருக்கேன். ஒரு 100 ஸ்க்ரீன்ஸ் பிளான் பண்ணி இல்லை ஹீரோ ஹீரோயின் மாதிரி இங்கே கேரக்டர் வந்து நிறையா இருக்காங்க அந்த படத்தில். இப்போ சிசிர் மனோகர் சார் இருக்கார், சேரன் ராய் சார் இருக்கார், நிழல் ராய் சார் முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு, அது ஈஸ்வர் சந்திரபாபு பண்ணியிருக்காரு, கிளி ராமச்சந்திரன் பண்ணியிருக்காங்க, அஸ்மிதா பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே இவங்கள மாதிரி அங்கங்கே உள்ள கேரக்டர்ஸ் அவ்வளோதான். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 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 ஒருத்தரை வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க. அவங்க தெரிஞ்சு செய்யலை, தெரியாமல் அங்கங்கே பண்ணுறது இவனுக்கு ட்ரிகர் ஆகுது. அதனால அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன நடக்குது? இல்லை நாலு அது இன்னும் ரிவீல் பண்ணல. அது படத்தில் ரிவீல் பண்ணியிருக்கோம். கிரைம் அண்டு சைக்கோ த்ரில்லர். சார் சென்சார்லேயும் இது கேட்டாங்க. அது ஆக்சுவலி வந்து சரக்கு சந்தர், அந்த கேரக்டர் பேர் வந்து சரக்கு சந்தர். படத்துடைய ரொம்ப முக்கியமான கேரக்டர் அது, ரொம்ப முக்கியமான கேரக்டர் அது. சரக்கு சந்தர் அந்த படத்துடைய கேரக்டர் பேர், சவுக்கு சந்தர் கிடையாது. அது வந்து இதிலேயே வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் சென்சார்லேயே வந்து திருப்பி கொடுத்து நீங்கள் சவுக்கு சங்கர்னு தான் பேசியிருக்கீங்கன்ட்டாங்க. அது கிளி ராமச்சந்திரன் பேசும்போதும் இல்லை மற்றவங்க பேசும்போதோ அது சவுக்கு சந்தர்னு அவங்களுக்கு காதல் விழுந்துருக்கு. திருப்பி மறுபடியும் அதை கரெக்ஷன் பண்ணி மறுபடியும் சரக்கு சந்தர் தான் சார்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சவுக்கு சந்தரோட நம்ம ஒன்றும் இது கிடையாது. இந்த படத்தில் வந்து அது மேபி அது சாயம் இருக்கலாம். எல்லாரோட சாயமும் பூசி தான் நம்ம ஒரு படம் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம், நான் காலைல சாப்பிட்றேன் அப்படிங்கிறதுக்காக நீ என்ன மாதிரியே சாப்பிட்ற அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஒவ்வொருத்தரோட சாயல் இருக்கும். இது வந்து இல்லை, அந்த சாயல் இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் அப்படி பார்த்தா அந்த சாயல் இருக்கும். நீங்கள் சரக்கு சந்தரை வந்து சவுக்கு சந்தரை பார்த்தா அப்படிலாம் இல்லைங்க. ஏங்க படம் பண்ண வந்திருக்கோம், நம்ம சினிமா பண்ண வந்திருக்கோம். எல்லாரோட சாயலையும் நம்ம பூசி தான் பண்ண வேண்டியிருக்கு. ஸ்பெஷலாக வந்து இன்ஃப்ளூயன்சர் பெருசாக உள்ளவங்களோட சாயம் மேலே சீக்கிரமாக படுது. ஆடியோ வெளியில் பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக சொல்லிடுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களோ வீட்டுக்காரங்களோ அந்த சாயத்தில் இருந்தாலும் யாரும் சொல்ல போகிறதில்ல. அவங்க இருக்கிறதுனால அவங்களோட சாயம் சவுக்கு சங்கர்னு படுது. அவ்வளோ. அதெல்லாம் இல்லை. அவருக்கு வந்து சவுக்கு சங்கர் மேலே அவருக்கு என்ன கோவம், இல்லை எனக்கு என்ன கோவம், அதெல்லாம் உங்களுக்கு இல்லை பர்சனலான கோவம்லாம் இல்லை. அப்படி எதுவும் இருக்கா? அதெல்லாம் கிடையாது. நான் கேட்டு தரேன். இல்லை, அது ஒரு கேரக்டர். அவர் ஒரு யூடியூபர். இல்லை நம்ம என்ன உண்மையோ அதை சொல்லியிருக்கோம். நம்ம சவுக்கு சங்கருக்கும் சரக்கு சந்தருக்கு சம்பந்தம் இல்லை. விமர்சனம் மீன்ஸ் என்னன்னா, இங்கே நடக்கிற தவறுகளை எல்லாரும் சுற்றி தான் காமிக்கிறாங்க. ஒரு சிலரை நான் வந்து அதில் டார்கெட் பண்ணி வச்சுருக்கேன். அது பேர் சரக்கு சந்தர்னு வச்சாலும் சவுக்கு சங்கர் கிடையாது. ஒரு சிலரை, இப்போ இவங்களுமே யூடியூபர் தான். அந்த படத்தில் இவங்க யூடியூபர் தான். அவர் நிழல் ராய் சார் தவிர மற்ற எல்லாருமே யூடியூபர் தான் அந்த படத்தில் நடிச்சவங்க. எல்லாருக்கும் நான் அந்தந்த மாரிலாம் வைக்கல. சரக்கு சந்தர்னு பேர் வச்சேன். அது சவுக்கு சங்கர்னு இப்போ அது இதாகிட்டு இருக்குது. சவுக்கு சங்கர் கிடையாது, சரக்கு சந்தர் தான். அது யூடியூபராக. அது ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்களே. இல்லை அது வேணாம் சார். படத்தை எல்லாத்தையும் உடச்சிட்டு வர்றது ஆகிடும்.
படம் வரும்போது பார்க்கலாம். இருக்காங்களே அவங்களெல்லாம் இருக்காங்க. இல்லை எல்லாருமே இருக்காங்க, எல்லாரோட சாயலும் இருப்பாங்க. அவங்களோட கேரக்டர் பர்சனல் கேரக்டர் எடுத்து நம்ம பண்ணல, அந்த மாதிரி சாயல்லாம் இருக்காங்க. அவங்க கிடையாது, அவங்களோட பர்சனல் கேரக்டர் கிடையாது. ரீசெண்டாக வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக இருக்கிறதுனா ஒரு கலாநாயகிக்கு அவங்களோட ரைட் என்னன்னு கேட்டது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக இல்லை. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? ஹீரோயின்ஸ்க்கு ரைட் கேட்கறதுனால அது வந்து ஒரு பெரிய பாலிஷேட்டிக்காக பார்க்குறீங்க. வெயிட்டா எனக்கு என்ன ஃபீல் ஆயிடுச்சுன்னா, அது கொஷின் கேட்கும்போது அது பின்னாடி என்ன இன்டென்ஷன் இருக்குது அண்ட் ஒரு ஜென்யூன் ரீசன். எப்படின்னா ஜஸ்ட் திங்க் பண்ணுங்கள், ஒரு சீன் இருக்குது, ஹீரோயினுக்கு லிஃப்ட் பண்ணணும் சீன். அப்போது அந்த ரிப்போர்ட்டர் லைக் ஹீரோ லிஃப்ட் பண்ணணும் சீன் இருக்குது. ஸோ ஒன் செகண்ட், லிஃப்ட் பண்ண சீன் சாரி ஓகே. ஸோ லிஃப்ட் பண்ணதுக்கு சீன் இருக்குது. ஸோ அப்போது அந்த ரிப்போர்ட்டராக எப்படி கேட்கும்னா லைக் ஒரு க்யூரியஸ்ல அது எப்படி எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அந்த மாதிரி கேட்கும்னா அது எனக்கு தோணுது ஒரு பிரச்சனை இல்லை, ப்ராப்ளம் இல்லை. பட் ஒரு சும்மா ஒரு பப்ளிசிட்டி கிராப் பண்ணதுக்கு இல்லைனா ஒரு ஆப்போசிட் பர்சனுக்கு அது ஹர்ட் ஆகும், அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆயிடுச்சுன்னா ஐ திங்க் அது தப்பாயிடும். பிகாஸ் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நம்ம ப்ரொஃபஷ்னல் கொஷின்ஸுக்கு ரெடி இருக்கு எப்போவுமே. பட் லைக் பிகாஸ் ஆர்டிஸ்ட் ஆர் ஹியர் டு எக்ஸ்பிரஸ் த எமோஷன்ஸ், நாட் த மெஷர்மெண்ட்ஸ். நான் சொல்லுவேன் யூடியூபர்ஸ் மேலாம் ஒன்றும் கோபம்லாம் இல்லை சார். யூடியூபர்ஸ் தான் நான் எல்லா ஆடியோ லான்ச்லேருந்து எல்லாத்தையுமே சொல்கிறது, வாழ வைத்த தேவையான ரஜினிகாந்த் பேர் நான் சொல்லி தான் சார் இருக்கேன். உங்களை வாழ வைக்கிறது அவங்கள தான், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் நம்ம படமே பண்ணுறது. அவங்க இல்லைன்னா நம்ம கிடையாது. சினிமா துறையே கிடையாது. இன்றைக்கி யூடியூப்னு ஒன்று இல்லைன்னா சினிமா துறையே கிடையாது. ஒரு சிலர் இந்த படத்தில் நிறையா நான் சொல்லியிருக்கேன். ஒரு சிலரால் வந்து ஒரு 2 பேரால் மீதி 98 பேர் கெட்டு பேர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அழுத்தமாக சொல்லியிருக்கோம். ஒரு 2 பேரால் மீதி 98 பேர் கெட்ட பேர் ஆகுது. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சினிமாக்காரங்களுக்கு தெரியும் 98 பேர் நல்லவங்க, மீதி 2 பேர் கெட்டவங்க தெரியும். வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியாது. வெளியில் உள்ளவங்க பார்க்கும்போது என்னடா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தான் தோணும். மொத்தமாக அது கெட்ட பேர் ஆகுது. அது இருக்கக்கூடாதுங்கிறது இந்த படத்தில் அழுத்தமாக சொல்லியிருக்கோம். இல்லை அதில் ஒரு கேரக்டர், அதுவும் ஒரு கேரக்டர் தான். ஆமாம், கரன்னு அறுத்துடணும் சார். அவங்கள அறுத்து போட்டுடணும். இவங்களாம் வந்து சுற்றுலாம் பிடிக்கக்கூடாது, அறுத்து போட்டுடணும். இதில் அதெல்லாம் நம்ம இருக்குது இது எல்லாமே இருக்குது. நம்ம பண்ணதை தான் இப்போ திருப்பி அதாவது நடந்துருக்குது. 2 நாளைக்கு இப்படி நடந்தது எல்லாமே இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்த படம் ரிலீஸே ஆகலையே சார். ஆமாம், பத்திரிகை ஊடகம் யூடியூபர்ஸ் எல்லாரையும் தான் சொல்கிறேன் நான். எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஓகே நன்றி. கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.